ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்துட்டு நான் இது இந்த டாஸ்கம் சவுண்ட் ரெக்கார்டர் அன்பாக்சிங் சொல்லியிருந்தேன்ல, அப்போ கூட சொல்லியிருந்தேன் மைக்ரோஃபோன் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்துடும். ஸோ அது இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி வந்துட்டு அதே சும்மா அன்பாக்சிங் பண்ணல, அது பெருசாக ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம ஹெட்ஃபோன் மாதிரி தானே இருக்கும் மைக்ரோஃபோனு. ஸோ வந்துட்டு அது சும்மா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பார்சலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சின்னதாக தான் வந்திருக்குது. ஓகேவா, இது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். போயா இது என்ன புதுசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு கொஞ்சம் சீப்பாகவும் ரிவ்யூ வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. ரோடு வந்து நல்லா இருக்குது, பட் அது வந்து எக்ஸ்பென்சிவ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகிற டைம் வந்துட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் போயா. ஸோ இந்த அமேசானில் இப்படி கொடுத்துருப்பானுங்க, நம்ம இதை அப்படி பிடிச்சி இழுத்தோம்னாலே ஈஸியாக வந்து வந்துடும். பெருசாக வேண்டியதுங்க. தென் ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு போயான்னு சொன்னேன்ல, இதுதான் வந்துட்டு அந்த போயா. ஓகேவா, நம்ம கீழே வச்சிடலாம். சரி, இதை வந்துட்டு இது வந்து லவியர் மைக்ரோஃபோன் சொல்லுவாங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம நியூஸ் வாசிக்கிறவங்க, இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் இன்டர்வியூ எடுக்கிறவங்க, இப்போ 2 பேர் இந்த பிஹைண்ட் நோட்ஸு இல்லைனா இந்த கலாட்ட தமிழ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்துட்டு மாட்டியிருப்பாங்க, மைக்கிங் மாட்டியிருப்பாங்க. அவங்க ரெக்கார்டை வந்து இங்கே கீழே வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது ப்ளூடூத் ஒயர்லெஸில் கூட இருக்கும், அவங்க மைக் மட்டும்தான் இருக்கும். அது ஸ்மால் இந்த நம்ம வாட்சுக்கெலாம் போடுற பேட்ரி மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து அப்படியே வந்து ஒயர்லெஸ்ஸாக ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் அதுலேயும் கொஞ்சம் அட்வான்ஸாக நல்லா ரேட் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிளாக இருக்குது. நம்ம எப்படி ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்துட்டு சார்ஜ் போட்டு ரீசார்ஜ் பண்ணோம்னா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ரேட் பொறுத்து நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பொறுத்து வந்துட்டு தான் மாறும். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு நார்மலாக நம்ம ஃபோன்லலாம் வந்துட்டு இந்த இயர்ஃபோன் குத்தி பாட்டு கேட்குறோம்ல, ஸோ அதில் குத்திட்டு அப்படியே வந்துட்டு பேசணும்னு ரெக்கார்ட் ஆகிடும். பட் இது வந்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா, இதுலேயே சும்மா ஒரு பட்டன் செல் மாதிரி, வாட்சுக்கோட செல் மாதிரி கொடுத்துருக்கான். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதை வந்து மைக்ரோஃபோனை வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு முக்கியம். அவ்வளோதான் வந்துட்டு தெரியும். இன்னும் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சும்மா வந்துட்டு ப்ரெசன்டேஷன் வீடியோ ரெக்கார்டிங்லாம் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மைக் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு அதோட நீங்கள் டிவியில் பார்த்தாலே வந்துட்டு நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இதிலே போட்டிருக்கோம் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கேம்கார்டர், டிஎஸ்எல்ஆர், அப்புறம் ஆடியோ ரெக்கார்டர், பிசி எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இதில் வந்துட்டு அந்த மைக்ரோஃபோனோட வெயிட் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு 2.5 கிராம் தான் வருது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மைக்ரோஃபோனோட சைஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். தென் பேட்ரி என்ன பேட்ரி அந்த இதை போட்டிருக்கான். தென் இதில் வேறு ஏதாச்சும் இருக்கா. இதை வந்து லவியர் மைக்ரோஃபோன்னு ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம்னா உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகேவா, தென் இதுக்குன்னு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் இந்த யூசர் மேனுவல் வந்து எல்லாத்தையும் ஒன்று கொடுப்பாங்கன்னா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்கான். எப்படியும் வந்துட்டு இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, வேறு இந்த சைனீஸ் அந்த மாதிரி லாங்குவேஜில் இல்லை, இங்கிலீஷ்லேயே இருக்குது, பிரச்சனை இல்லை. தென் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்கான். பட் இது எப்படி வாரண்டிலாம் பண்ணணும்னு தெரில. மேபி ஆன்லைனில் இது ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி கூட பண்ணி வச்சுக்கலாம். அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே வந்துட்டு எல்லாம் வாரண்டி இது பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு முக்கியமான இது அட்வான்டேஜ்னா, இந்த மைக்ரோஃபோன் லென்த் வந்து ரொம்ப பெருசு. ஆமாம், மற்ற மைக்ரோஃபோனை கம்பேர் பண்ண போகிற வந்துட்டு இந்த மைக்ரோஃபோன் லென்த் வந்து ரொம்ப பெருசு. பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். என்ன இந்த இடத்துல யூஸ்வலாக வந்துட்டு மைக்ரோஃபோன் இங்கே இருக்குது, இதில் வந்துட்டு இவ்வளோ சுத்து இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்களேன் இது எவ்வளோ தூரம், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ லென்த்து கொடுத்துருங்க. இதில் பார்த்துருந்தா தெரியும்னு நினைக்கிறேன். மேபி இதில் போட்டிருக்கானோ கேபிள் கிட்டத்தட்ட 6 மீட்டர், அதாவது 600 சென்டிமீட்டர், 6 மீட்டர் அளவுக்கு வந்துட்டு இந்த லென்த் இருக்குது. எதுக்கு இவ்வளோ லீனமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. மேபி வந்து அவங்க பர்பஸ் வந்து அந்த மாதிரி வந்துட்டு மல்டி பர்பஸ்க்கு இருக்கலாம், அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆன் ஆஃப் இருக்குது, இங்கே ஆன் ஆஃப் பட்டன்ஸ் இருக்குது. தென் இப்போ மைக்ரோஃபோன் இங்கே வச்சாலாம் இன்னும் வந்துட்டு உள்ளே என்னமோ இருக்குது. ஓகேவா, ஸோ இது ஒன்று. இதில் என்னமோ அந்த விண்ட்ஷீல்டு, அதுக்கப்புறம் கிளிப்பு, அதுக்கப்புறம் மற்ற இதுக்குள்ளே குத்துற மாதிரி கொடுத்துருக்கோம். வேறு
ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த சிலிக்கா ஜெல். யூஸ்வலாக வந்துட்டு இந்த வாட்டர் ஈரப்பதத்தை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த சிலிக்கா ஜெல் கொடுத்துருப்பாங்க. அதை தான் வந்துட்டு சம்டைம்ஸ் த்ரோ அவே பண்ணாதீங்க, தூக்கி எறியாதீங்க. ஏன்னா வந்துட்டு இது மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் இருக்குது இதை பார்த்தோம்னா இந்த பெரிய பெரிய இந்த ஆம்ப்ளிஃபயருக்குலாம் குத்துற மாதிரி இருக்குல்ல. ஸோ மேபி அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. இதில் பார்த்தீங்கன்னா அடாப்டர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அந்த நம்ம எங்கேயாச்சும் இந்த ஃபங்க்ஷன்லலாம் ஆம்ப்ளிஃபயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கான். ஸோ மேபி அதுக்காக தான் இருக்கும். தென் இது வந்து விண்ட்ஷீல்டு. விண்ட்ஷீல்டு வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த மைக்ரோஃபோனில் வந்துட்டு மேலே போட்டுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இது பேர்லேயே வந்து தெரியும், இது வந்து விண்ட்ஷீல்டு. அதாவது இப்போ நார்மலாக நம்ம வெளியில் எங்கேயாச்சும் நடந்து போயிட்டுருக்க பாரு, ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும்னா யூஸ்வலாக வந்துட்டு இந்த நாய்ஸ் சவுண்ட் வரும். இந்த காற்றடிச்சுன்னு வச்சுக்கோங்க, மைக்ரோஃபோன் வந்து ஒரு மாதிரி இறஞ்சிக்கிட்டே இருக்கும்ல. இப்போ நான் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த மூச்சு விட்டு விட்டு பேசுகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கிட்டோம்னா அந்த இது வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். பட் இதில் வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகும்னு வந்து தெரியலைன்னா. தென் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த மைக்ரோ இது கிளிப் ஒன்று கொடுத்துருக்கான். ஓகேவா? கிளிப் ஒன்று. இதில் வந்துட்டு இது எங்கேயாச்சும் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது எப்படி வேணால் நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு செல், நான் சொன்னேன்ல நம்ம தேர் கடையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு லேசர் லைட்டுக்கு பேட்ரி போடுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து இந்த செல்லு கொடுத்துருக்கான். ஸோ ஓப்பன் பண்ணி இது செல்லு இல்லாமல் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கும் தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஓகேவா? அது ஒரு இது கொடுத்துருக்கான். இது எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான். ஓப்பன் பண்ணோன்னா அந்த செல்லு போடுறதுக்கு வந்து இது கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இதில் தான் போடணும். நம்ம வந்து போட்டுடலாம். போட்டாச்சு. ஓகேவா? போட்டுட்டு இப்போ திருப்பி வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் ஆன் பண்ணியாச்சு. மேபி இது கனெக்ட் ஆயிடுச்சு. அதாவது இப்போ இந்த இதில் இருந்துட்டு இந்த ஃபுல் ஃபங்க்ஷனலாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்துட்டு ஏதாச்சும் இந்த மைக்ரோ இல்லைன்னா அதில் ஏதாச்சும் நம்ம மொபைல் இல்லைன்னா ஏதாச்சும் பிசி அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணோம்னா ஒர்க் ஆகும்னா அப்போ தான். ஸோ நான் வந்துட்டு அந்த நேற்று வாங்கின அந்த சவுண்ட் ரெக்கார்டர்லேயே வந்துட்டு எக்ஸ்டர்னல் மைக் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல இந்த இடத்துல. ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம இது பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எப்படி இருக்குன்னு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், பட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ குத்துனதுக்கப்புறம் ஆன் பண்ணியாச்சு. தென் சரி, இப்போ ரெக்கார்டுக்கு வந்து டபுள் ப்ரெஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். இன்ன வரைக்கும் நான் இது பண்ணல. இப்போ நான் இன்ன வரைக்கும் இது எப்படி ஆப்ரேட் ஆகும், சரி நம்ம அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதை ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இன்னும் வந்து இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன மேனுவலும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. இப்போ சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருப்போம்ல, ஸோ வந்துட்டு அப்போ பார்க்கல எப்படி வந்துட்டு இது ஒர்க் ஆகுது. தென் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குதா, முன்னாடி ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறதோட இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா. இதில் நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும். இப்போ வந்துட்டு லெஃப்ட் ரைட் நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லெஃப்ட் ரைட்டில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி அந்த டிக்ரீஸ் ஆகி அந்த டெசிபிள் இதுக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ மேபி வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. தென் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம ரெக்கார்ட் பண்ணதை இப்போ வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. தென் இப்போ ப்ளே பண்ணணும். ஏதாச்சும் கேட்குதா? கேட்குன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கும்ல, ஸோ வந்துட்டு அப்போ பார்க்கல எப்படி வந்துட்டு இது ஒர்க் ஆகுது. தென் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்
இருக்குதா, முன்னாடி ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறதோட இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, இதில் நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும். இப்போ வந்துட்டு லெஃப்ட் ரைட் நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லெஃப்ட் ரைட்டில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி அந்த டிக்ரீஸ் ஆகி அந்த டெசிபிள் இதுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா. ஸோ மேபி வந்துட்டு ரெக்கார்டு ஆகிட்டு இருக்குது. தென் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ரெக்கார்ட். ஸோ இப்போ உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்துட்டு கேட்கலைனாலும், ஏன்னா நான் இப்போ ஃபோனில் டைரெக்டாக நான் இது பண்ணிகிட்டு இருக்கனால அவ்வளோக்கா வந்துட்டு கேட்கலைனாலும் பரவாயில்ல. நான் வந்துட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எல்லாத்தையும் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு நான் சும்மா நீ பார்த்தாலே வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷனல் வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த டாஸ்கமில். ஸோ இதோட இது எப்படி ரிவ்யூ இருக்குன்னு கொஞ்சம் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி வந்துட்டு இந்த குவாலிட்டி ஆஃப் மைக், இந்த போயா வந்துட்டு எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் மைக் எப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு சீக்கிரமாக பண்ணுறேன். இந்த மைக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 rupees அந்த அளவில் தான் வந்துட்டு வருது. ரொம்ப வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் கிடையாது. பட் ரிவ்யூ வந்து நல்லா கொடுத்துருந்தான், ரோட் மைக்குக்கு வந்து ஈக்குவலாக கொடுத்துருந்தான். ஸோ அதனால தான் வந்துட்டு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா வந்து நான் பெருசாக ஒன்று பிளான் போட்டு வச்சுருக்கேன் வாங்குறதுக்கு. ஸோ அந்த இது வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் அது வாங்குறதுக்கு இன்னும் 2-3 months ஆயிரும். ஓகேவா, ஸோ அது வாங்கினோன்னா அது அன்பாக்சிங் பண்ணுறேன். அதுக்கு அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் சீக்கிரமாக வந்துட்டு இதை பற்றி ரிவ்யூ வந்துட்டு கொடுக்குறேன். எப்படி வந்துட்டு இந்த டாஸ்கம் DR05 வந்து ஒர்க் ஆகுது, அதேமாதிரி இந்த போயா மைக் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மைக் வந்து நல்லா கிளியராக இருந்துச்சுன்னா நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, நம்ம நார்மலாக வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் இல்லைன்னா எங்கேயாச்சும் சிடிஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூட நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு போட்டு பாருங்கள். பெருசாக ஒன்றும் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னால் மேக்ஸிமம் இந்த நேச்சரோட வந்து ரிலேட் ஆனது. இப்போ இந்த பேர்ட்ஸ் சவுண்டு, இன்செக்ட் சவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த கிராஸ்லலாம் வந்துட்டு சின்ன சின்ன இதெல்லாம் வந்துட்டு ஊறிட்டு போச்சுன்னா அதோட சவுண்டு, இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். அது வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் கிடையாது. இந்த இதில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பண்ணலாம். பட் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். நிறையா வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த ப்ராசஸிங்லாம் பண்ணுவோம். அதுவே வந்து நல்லா வந்து மைக்ரோஃபோன் வந்து நல்லா மைக்ரோஃபோன் இந்த ரோடில், அதுக்கப்புறம் வந்து நிறைய மைக்ரோஃபோன்லாம் வந்துட்டு இருக்குது. அதுலேயே வந்து நல்ல எக்ஸ்பென்சிவான மைக்ரோஃபோன். அதுலலாம் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி எங்கேயாச்சும் நைட் டைம் வச்சுட்டு நீங்கள் மார்னிங் டைம் வந்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மைக்ரோஃபோனை வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் மைக் மாதிரி இதில் ஃபிட் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி போஸ்ட் ப்ராசஸிங்கில் வந்து நாய்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து பிளான் பண்ணிட்டுருக்கேன். அது வந்துட்டு இந்த மைக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதில் வந்துட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமா, இதில் ட்ரை பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு அடுத்த லெவலுக்கு வந்து அந்த மைக் வந்து போட்டு நம்மளும் வந்துட்டு ஓனாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து மியூசிக்கில் வந்து க்ரியேட் பண்ண முடியாது, மியூசிக்கில் வந்து எடுக்கலாம். அதாவது பேர்ட்ஸ், குரூப் ஆஃப் பேர்ட்ஸ், நிறைய பறவைலாம் பறந்துட்டு போச்சுன்னா அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் நம்ம பால்கனி இல்லைன்னா நம்ம கார்டனில் அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நைட் வந்து இந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்துட்டு, அதாவது இந்த வில்லேஜ் சைடு, அதாவது சிட்டியில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா வந்துட்டு இது கிடையாது. நம்ம வில்லேஜ் சைடில் வந்துட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, தண்ணிலாம் படாமல் வச்சுட்டோம்னா நல்லா சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்களே வந்துட்டு இந்த பீச்சு அந்த மாதிரி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பீச்சில் வர அலைகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா கிளியராக வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக வந்துட்டு நம்ம டிவியில் மூவிஸ்லாம் பார்த்துருவோம். பட் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ண முடியும்னா கன்ஃபார்ம் வந்து முடியும். ஏன்னா வந்து நான் வந்து இதை பற்றி கொஞ்சம் படித்தேன். பட் வந்துட்டு பண்ண முடியும் தான் சொல்லியிருக்கேன். நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம சீக்கிரமாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றிட்டு பேசுகிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிங்களாலும் இல்லை நீங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.